Okay ma, next continuation isolated. Isolated na enna appdin pathina, if x is a space, a point x of x is said to be isolated point of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, a point x of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, is said to be isolated point of x if the one point set is open in x. ஓகேம்மா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், if the one point set is open in x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா 27.7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let x be a non empty compact oyster space. oyster space நம்ம சொல்லியிருக்காங்க u and v of x and y ன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் if x has no isolated points then prove that x is uncountable ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Proof. Step 1. First we prove that given a non-empty open set u of x ன்னு சொல்லியிருக்காங்க, given any point x of x belongs to x, f சொல்லியிருக்காங்க, x does not belongs to v bar ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, x, f, x does not belongs to v bar. We can choose a point y of u ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, x வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, v பார்னு சொல்லியிருக்காங்க, அப்போ y வந்து எதில் இருக்கும் நமக்கு, ஆஃப் யூன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இஸ் பாசிபிள் இஃப் எக்ஸ் இஸ் இன் யூன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இது எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. தென் பிகாஸ் யூ இஸ் நாட் எம்டின்னு சொல்லியிருக்காங்க, சின்ஸ் எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. Then because u is not empty, since x is not a limit point of a, now choose a distant open set w1 and w2 about x and y respectively ன்னு சொல்லியிருக்காங்க. Then the set b equal to w2 intersection u ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, u வந்து என்னமா இருக்கு சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u வந்து நம்ம சொல்லியிருக்கோம், u is not empty சொல்லியிருக்காங்க, since x is a limit point of a ன்னு சொல்லியிருக்காங்க. now choose a distant open set w1 w2 about x and y respectively சொல்லியிருக்காங்க. then the set v equal to w2 intersection u ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, v equal to w2 intersection u ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ v equal to u intersection w2 னா is a desired open set containing u ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கண்டெய்னிங் யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா,
சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாரு therefore v equal to u intersection w2 is a desired open set containing u ன்னு சொல்லியிருக்காங்க. It is non empty because it contains y and it is a closed does not contain x ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் therefore நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம v equal to u intersection w2 ன்னு சொல்கிறாங்க is a desired open set containing u ன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம சொல்லியிருக்காங்க it is non empty because it contains a y and it is a closed does not contains x ன்னு சொல்லியிருக்காங்க. Step 2 பார்த்தீங்கன்னா next we shall show that the given f from z to x then the function f is not a subjective சொல்லியிருக்காங்க. injective subjective சொல்லியிருப்போம் ஞாபகம் இருக்கமா அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா next we shall show that the given f from z to x ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க f from z to x and the function f is not a digestive சொல்லியிருக்காங்க. சரியா அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if x is an uncountable uncountable சொல்லியிருக்காங்க let xn equal to f of n சொல்லியிருக்காங்க. ஓகேவா that if x is uncountable இருந்துச்சுன்னா let xn equal to f of n சொல்லியிருக்காங்க. apply step 1 to the non empty open set u equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. apply the step 1 to the non empty open set சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா u equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. to choose a non empty open set v1 belongs week 1 contain x ன்னு சொல்லியிருக்காங்க such that v1 bar does not contain x1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா சரியா நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து என்னம்மா கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராமில் எக்ஸ் வந்து அன்கவுண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா இதில் வந்து இது என்னம்மா சொல்லியிருக்காங்க w2ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து w1 சரியா இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் நாட் சொல்லியிருக்காங்க. apply step 1 to the non-empty open set u equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. to choose a non-empty open set v1 contain x ன்னு சொல்லியிருக்காங்க such that v1 bar does not contains x1 சொல்லியிருக்காங்க. in general வந்து என்ன சொல்லியிருக்காங்க vn-1 வந்து open சொல்லியிருக்காங்க non-empty choose vn சொல்லியிருக்காங்க to be non-empty சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா vn வந்து என்னவாக இருக்கும் to be a non-empty open set f ன்னு சொல்லியிருக்காங்க.
In general, Vn minus 1 open சொல்லிருக்காங்க. Non-empty choose a Vn to be a non-empty set. Open set F சொல்லிருக்காங்க. Vn contain Vn minus 1 சொல்லிருக்காங்க. இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vn contain Vn minus 1 and Vn bar not contained in Sn சொல்லிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vn வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம Vn minus 1 சொல்லி ஏன்னா non-empty செட்டில் தான் ஓப்பன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Vn contained in Vn minus 1 இருந்துச்சுன்னா and Vn bar not contained in Xn சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Consider the nested sequence V1 not contained in V2 not contained in etc. of non-empty closed set of X ன்னு சொல்லி Consider the nested sequence V1 not contained, V2 not contained, etc. of non-empty closed set of X ன்னு சொல்லியிருக்காங்க. Since X is compact இருந்துச்சுன்னா அப்போ கம்பேக்ட்னா என்ன சொல்லுவாங்க V1 not contained in V2 not contained etc. not empty closed set of X ன்னு சொல்லியிருக்காங்க. There is a point X belongs to intersection Vn bar சொல்லியிருக்காங்க. There is a point X belongs to intersection Vn bar சொல்லியிருக்காங்க. Therefore, X is compact if and only for every collection of a closed set in X satisfying the finite intersection condition சொல்லியிருக்காங்க. Therefore, X is compact if and only for every collection of a closed set in X satisfying the finite intersection condition சொல்லியிருக்காங்க. By theorem நம்ம சொல்லுங்க எந்த தியரம் சொல்லியிருக்காங்க 26.9 இது முன்னாடி இருக்கிற தியரமாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸ் வந்து கம்பேக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேக்ட்னா நமக்கு வந்து V1 V2 எக்ஸெட்ரான்னு வரதெல்லாம் நமக்கு வந்து கம்பேக்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம். சரியா? அப்போ நான் எம்டி க்ளோஸ் செட் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சுன்னா எக்ஸெட்ரா V1 V2 எக்ஸெட்ரா டேர்ம்ஸ் கண்டென்ட் அப்படின்னுச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ நான் ஆஃப் நான் எம்டி க்ளோஸ் செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் எக்ஸ் இஸ் கம்பேக்ட் தர் இஸ் அ பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் Vn பார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பேக்ட்னா V1 V2 எக்ஸெட்ரான்னு வரதெல்லாம் வந்து கம்பேக்ட் சொல்லுவோம். எவ்ரி கலெக்ஷன் ஆஃப் எ க்ளோஸ் செட் இன் எக்ஸ் satisfying the finite intersection condition சொல்லியிருக்காங்க. Therefore the point x cannot be equal to x ன்னு சொல்லியிருக்காங்க for all n ன்னு சொல்லியிருக்காங்க. Since x belongs Vn bar and xn does not belongs Vn bar. Since x belongs Vn bar and xn and does not belongs to Vn bar சொல்லியிருக்காங்க. கலர் எழுதி பாருங்கள். எவ்ரி க்ளோஸ் இன்டர்வல் இன் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் அ கவுண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வி நோ தட் ஏ கமா பி ஆஃப் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் ஏ நான் எம்டி கம்பேக்ட் ஆயிஸ்டர் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆஃப் இன்டர்வல் ஆஃப் open of interval f a comma b of script r is a non-empty compact oyster of space ன்னு சொல்லியிருக்காங்க. Also every point of a comma b is a limit point of a comma b ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, of every point of a comma b வந்து நம்ம சொல்லியிருக்கோம் is a limit point of a comma b ன்னு சொல்லியிருக்காங்க. Then by previous theorem a comma b is uncountable சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Then by previous theorem a comma b is uncountable.
Also the every point of a b is a limit ன்னு சொல்லிருக்காங்க. இதோட லிமிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a bன்னு சொல்லியிருக்காங்க. தென் பை ப்ரீவியஸ் இயரம் a b இஸ் அன்கவுண்டபிள் சொல்லியிருக்கோம். சரியா, த லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி எ லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட் ஆஃப் எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆஸ் எ லிமிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் எப்போ செட் டு பி லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் subset இருந்துச்சுன்னா infinite subset of x as a limit point ன்னு சொல்லியிருக்காங்க. infinite subset of x as a limit point ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் தியரம் பாருங்கம்மா. தியரம் 28.1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. prove that the compactness is if and only if limit point compactness but not conversely சொல்லியிருக்காங்க. கான்வெர்ஸ்லி சொல்லும் போது இது நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. நாட் கான்வெர்ஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. prove let x be a compact space ன்னு சொல்லியிருக்காங்க. prove என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is a limit point compactness ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னம்மா சொல்லியிருக்காங்க. let a be an infinite subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. claim a as a limit point சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, என்னம்மா சொல்லியிருக்காங்க. இஃப் ப்ரூவ் தட் கம்பேக்ட்னஸ் சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன் இஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் கான்வெர்ஸ் பார்ட் வரும்போது நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இஃப் அண்ட் ஒன் இஃப் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, அதனால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் பி ஏ கம்பேக்ட் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. டு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அ லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் பாயிண்டோட கம்பேக்ட்னஸ். லெட் ஏ பி அண்ட் இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிளைம் ஏ ஆஸ் லிமிட் பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. let a be an infinite subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. claim a as limit point ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, a என்ன infinite subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, infinite subset of x இருந்துச்சுன்னா claim என்ன சொல்லணும் நம்ம a as limit point சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ சப்போஸ் நம்ம எடுக்கிறது என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா எடுக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ நோ லிமிட் பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம எடுக்கிற கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறது லிமிட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணோம். அப்போது நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் கண்டிஷன் ஏ ஆஸ் நோ லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு ஏ என்னவாக இருக்கும். அப்போது லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் சப்செட்டு. அதே லிமிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபைனட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, சரி, அப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ தென் த செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ இஸ் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, த செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம சொல்லியிருக்காங்க எம்டின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் ஏ நம்ம சொல்லியிருக்காங்க பிலாங்ஸ் டு ஏ கேபிட்டல் ஏ நம்ம சொல்லியிருக்காங்க இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ டேஷ். சரியா, ஏ யூனியன் ஏ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பைன்னு சொல்லியிருக்காங்க. பையனை அப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எப்படி எழுதுனா ஏ மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, பை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா,
சரி that is equal to a bar equal to a ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க a union pi is a non empty set இல்லையா அதனால் a bar equal to a ன்னு சொல்லியிருக்காங்க therefore f1 a neighborhood comma ua of a ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க such that ua intersection a minus a equal to pi ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் therefore ua intersection a as a point a alone சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க since x is compact and a is closed in x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு யூஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆஸ் எ பாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க அலோன் தட் இஸ் ஒன் ஈக்குவேஷன் ஒன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எக்ஸ் இஸ் கம்பேக்ட் அண்ட் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 neighborhood வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ua of aன்னு சொல்லியிருக்காங்க such that ua intersection a minus aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா ua of aன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ua intersection a minus a that is equal to pi ன்னு சொல்லியிருக்காங்க therefore ua intersection a as a point a alone சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ இன்டர்செக்ஷன் ஏ ஆஸ் எ பாயிண்ட் ஏ அலோன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் இஸ் கம்பேக்ட் அண்ட் ஏ இஸ் க்ளோஸ் இன் எக்ஸ் therefore ஏ இஸ் கம்பேக்ட் சரியா therefore ஏ இஸ் கம்பேக்ட் now the யூஏ such that ஏ belongs capital A is an open occur cover for ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா now ua such that a belongs capital A is an open occur cover for A ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சின்ஸ் ஏ இஸ் கம்பேக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்போ ஏ வந்து கம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 a finite sub cover ua1 ua2 etc uan சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவரிங் சின்ஸ் ஈச் செட் u2 contains 1 points of aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க ஈச் செட் வந்து u2 contains 1 points of aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா therefore a is finite which is a contraction அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் finite சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ua1 இது வந்து finite சப் கவரில் இருந்துச்சுன்னா ua1 ua2 எக்ஸெட்ரா n டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம் நம்ம ஈச் செட் u2 contains 1 points of aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம எதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நம்ம u2 contains 1 points of aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore A is finite which is a contraction to the fact that A is an infinite set ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ finite அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is contraction சொல்லும் போது வந்து finiteன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க to the fact that A is an infinite set சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் infinite setனா எக்ஸெட்ரா டேர்ம்ஸ் வர்றதுனால அது என்ன சொல்கிறோம் நம்ம infinite set சொல்லியிருக்கோம் therefore A as a limit point சொல்லியிருக்காங்க therefore X is a limit point compactness but the converse is not true ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க that is limit point compactness is not equal to compactness ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரியா limit point compactness is not equal to compactness ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா நம்ம A is finite சொல்லிட்டு which is a contraction of the fact that A is an infinite set ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் therefore A as a limit point சொல்லியிருக்கோம் therefore X is a limit point compactness but the converse is not true சொல்லியிருக்காங்க that is limit point compactness is not equal to compactness ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sequentially compactனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி sequentially compactா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இஃப் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு ஸ்பேஸ் வந்து எக்ஸ் இஸ் செட் டு பி சீக்வெண்ட்லி கம்பேக்ட் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா
அதில் இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க, சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா எக்ஸன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸில் இருக்குச்சுன்னா அஸ் எ கன்வர்ஜன்ஸ் சப்சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் தியரம் சீக்வெண்ட்டில் கம்பேக்ட்னா என்ன பார்த்தோம் நம்ம, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து செட் டு பி சீக்வெண்ட்டில் கம்பேக்டாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆஸ் ஏ கன்வர்ஜன்ஸ் சப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகேவா. நம்ம கொடுத்துருக்காங்க தியரம் 28.2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, let x be as metricable space then the following are equivalent சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் x is a compact சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிஷன் x is a limit point compactன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் சப்டிஷன் x is a sequentially compact. வந்து 3 கொடுத்துருக்காங்க. அந்த 3மே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கோங்கன்னா, then the following are equivalent. இந்த x வந்து மெட்ரிகபிள் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்னென்ன கண்டிஷனில் ஹோல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து கம்பேக்ட் ஹோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் சப்டிஷன் வந்து எக்ஸ் இஸ் எ லிமிட் பாயிண்ட் கம்பேக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் எ சீக்வெண்ட்லி கம்பேக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. proof we have already proved that subdivision 2 equal to 3 ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. to prove 2 equal to 3 ன்னு சொல்லிட்டு 2 வச்சுட்டு நம்ம 3 ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let x be a limit point compactன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். to prove x is a sequentially compactன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா. okay girls, up to this we will stop it. Next class we will see. okay, thank you ma. continuation next class la paakalam. okay va. up to this we will stop it. அப்பப்போ உட்காந்து படிங்க, கேர்ஃபுல்லாக படிங்கம்மா. எல்லா கொஷினுமே இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஓகேவா. எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா கொஷினுமே இம்பார்ட்டண்ட் தான். அதனால் உட்காந்துட்டு கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேவா. ஓகே கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் see the continuations. okay, thank you.